வாசிங்க. அதே 1:21-16 வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். வசனம் தெளிவா இருக்குது. தாவீது பார்க்கும்போது அவன் தான் நீட்டி இருக்கிறான் தூதன். இப்ப எருசலேம்ல என்ன வந்துச்சு? 14வது வசனம். 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அப்ப வசனம் தெளிவா இருக்கு. ஒரு தூதன் ஒரு பட்டணத்தின் மேல் பட்டயத்தை நீட்டினால் என்ன வரும்? ஒரு கொள்ளை நோய் வரும். இந்த சிவப்பு குதிரையினுடைய காரியம், அந்த பட்டயம் என்பதற்கு கொள்ளை நோய்னு பார்க்கிறோம், அவ்வளவுதான். இதான் அதோட விளக்கம். ஆனா இப்ப நமக்கு தேவை 6:4 வெளிப்படுத்தல். இந்த வசனம் சொல்லுது, இதோ சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒருவனை கண்டேன். அவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறோம். அப்ப பட்டயம்னா கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் என்ன செய்யும்? பூமி முழுக்க சுத்தம். அது என்ன செய்யுமா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு என்ன வருமா? மரணம் வரும். ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு என்ன வரும்? கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் வழியா மரணம் வரும். இது எப்போ வரும்? 1948 இருந்து 70 வருஷம் கழிச்சு வரும். சிவப்பு குதிரை தான் ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்டா 2018க்கு பிறகு வரணும். எப்ப நடந்துச்சு? 2019ல ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கொள்ளை நோய் வந்தா ஒரு மாநிலத்துக்கு வரும், ஒரு மாவட்டத்துக்கு வரும், மிஞ்சி போச்சுன்னா ஒரு மாநிலத்துக்கு, ஒரு நாட்டுக்கு கூட வரும். அப்படியே தானான ஒரு கண்டத்துக்கு வரும். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும், அத்தனை நாட்டுக்கும், 185 நாடுகளுக்கு மேல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இந்த கொள்ளை நோய் வந்துச்சு. வந்தது மட்டுமல்ல, ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், சைனால ஊகான் மாநிலத்தில் தொடங்கினதான இந்த கொள்ளை நோயானது காத்து வழியாவோ தண்ணி வழியாவோ வேற எப்படியும் பரவல, வெறும் மனுஷன் வழியா மட்டும் பரவுச்சு. மனுஷன் மூலமாக உலகம் முழுக்க எல்லாருக்கும் போச்சு. ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷன் வழியா தான். முதல் அலை அப்படிம்பாங்க, ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு. 2வது அலை ஒருத்தர் இருந்து 4 பேருக்கு. 3வது அலை ஒருத்தர்ல இருந்து 32 பேருக்கு பரவச்சான். அதனாலதான் அதிகமானோர் மரணம் அடைஞ்சாங்க. அப்படியே அடுத்தடுத்த வேரியன்ட் போச்சான். சோ அதனால என்ன சொன்னாங்கன்னா, உலகம் முழுக்க, அதனாலதான் உங்களை தனித்திரு, விழித்திரு, விலகிரு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, குவாரண்டைன் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு அது போச்சு. வேற எதனாலையும் போகவே இல்லை. அதனாலதான் உங்களை தண்ணி குடிக்க வேண்டாம் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது என்ன? மனுஷனை விட்டு என்ன செய்யுங்க? விலகி நில்லுங்க அப்படின்னா. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டைம், அந்த ஒரு இடம் கொஞ்ச நேரம் விட்டு நில்லுங்க. காரணம் என்னன்னா, அது மனுஷன் வழியா மட்டும் பரவுச்சு. அதைத்தான் வேதம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எப்போ வந்துச்சு? 70 வருஷம் கழிச்சு வந்துச்சு. பூமி முழுக்க வந்தது. அன்னையிலிருந்து பூமியிலிருந்து என்ன போயிருச்சு? சமாதானம் போயிடுச்சு. 2019 லாஸ்ட்ல ஆரம்பிச்சு 2023 அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுடையதான எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேண்டமிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேண்டமிக் என்னங்க, அப்புறம் எண்டமிக் ஆயிடுச்சு. அதாவது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தது. ஒரு எமர்ஜென்சி பீரியட் முடிவுக்கு வந்துச்சு. உலக சுகாதார மையம் இதோட கூட நீங்க மாஸ்க் போட வேண்டாம், வேக்சின் சர்டிபிகேட் வேண்டாம், நார்மலா போலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வேக்சின் சர்டிபிகேட் வேணும், மாஸ்க் போடணும். அதுக்கு பிறகு எந்த ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ இதுல போனாலும் என்ன பண்ணணும்? நீங்க வேக்சின் சர்டிபிகேட் கையில வச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க நல்லா கவனிங்க. இது ஏதோ ஒன் டைம் நடந்துக்காதீங்க. ஒன் டைம் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது நெக்ஸ்ட் பண்ண போறதுக்கான உங்களுக்கு ஒரு ரிகல்சல். அடுத்து நீங்க உங்களுக்கு ஒண்ணு வேணும், ஒண்ணு கொண்டு வருவாங்க, அதுக்கான ரிகல்சர் இது. உங்களை பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா, கையில வேக்சின் சர்டிபிகேட் வச்சு காட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அல்லது வந்து காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், பஸ்ல ஏறணும், ட்ரெயின்ல ஏறணும், எதுனாலும் இந்த வேக்சின் சர்டிபிகேட் போன்ல இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு பதிலாக தான் உங்க கைக்கு, வலது கைக்கு, நெத்திக்கும் முத்திரை வரப்போகுது. இது இல்லாம நீங்க வெளியே வரக்கூடாது அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த அவங்க சொன்னதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சோம். நம்ம இது வந்து திருப்பியும் சொல்றேன், ஏதோ கதை மாதிரி கேட்டு போயிடாதீங்க. மிக முக்கியமான ஒரு பிராக்டிஸை அடுத்து பண்ண போறதுக்கு அவங்க பிரிமிலரியா பண்ண பார்த்தாங்க. அதுதான் நடந்துச்சு. சரியா 3.5 வருஷம் எக்ஸாக்டா 2019 இதுல ஆரம்பிச்சிச்சு. 2019 டிசம்பர்ல ஆரம்பிச்சிச்சு. 2023 மே மாசம் வரைக்கும் இங்க இருக்கு. 2023 மே மாசம் வரைக்கும் அந்த கொரோனாவுடைய எமர்ஜென்சி முடிவுக்கு வந்துச்சு. அதோட முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரியா 3 வருஷம் 6 மாசம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிள்ல தான் நமக்கு என்ன இருக்குது? உபத்திரவம் 3.5 வருஷம், மகா உபத்திரவம் 3.5 வருஷம், ஸ்ரீயானவள் 3.5 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனால், 3.5 வருஷம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் பைபிள்ல பாத்தீங்கன்னா 3.5 இயர்ஸ்ங்கிறது பைபிள் கணக்கு. அதே மாதிரி ஒரு 3.5 வருஷம் நம்ம காலத்துல நடந்துச்சு, இப்ப நம்ம கிட்ட நடந்துச்சு, அதான் கொரோனா. சரியா 3 வருஷம். ஆனா நம்ம எல்லாருமே இதை ஒரு கொள்ளை நோயா பார்த்தோம். பைபிள் சொல்லுது இப்படி வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின் போது இயேசு கொள்ளை நோய்னு சொன்னார். கொள்ளை நோயை பார்த்தோம். ஆனால் இந்த கொள்ளை நோய் வேதத்தில் உள்ளது, வேதத்தின் கணக்கின்படி நடக்கிறது, எழுத்துக்கு எழுத்து வேதத்தில் உள்ளதான் நடக்குதுங்கிறத நம்ம கவனிக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தார் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம்பவம், நம்ம சரித்திரத்தில் நடந்ததான ஒரு காரியம். அதே மாதிரி நமக்கும் இது சரித்திரம் இல்ல, இது தீர்க்க தரிசனம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்பவம், நமக்கு தீர்க்க தரிசனம். அதான் எப்பவும் சொல்லுவேன், தேவ மனிதர்களுக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு காரியம் நடக்கும்போது அது எதனால வருது அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா ஆராய வேண்டியது தேவ பிள்ளைகளுடையதான வேலை. உதாரணத்துக்கு பஞ்சம் வந்துச்சு, எல்லா இடத்துலயும் பஞ்சம் வரும். ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம், ஈசாக் காலத்தில் ஒரு பஞ்சம் இருக்கு, அப்புறம் நகோமி காலத்துல ஒரு பஞ்சம் இருக்கு, ஆகாப் காலத்துல பஞ்சம் இருக்கு, தாவீது காலத்துல பஞ்சம் இருக்கு, எல்லா காலத்திலும் பஞ்சம் இருக்கு. ஆனால் இவங்க அத்தனை பேரும் பஞ்சத்துல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த பஞ்சத்துல தப்பிக்கிறதுக்கான வழி தேடுவாங்க. ஆனா தாவீது மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாரு, ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஆபிரகாம் புறப்பட்டு எகிப்துக்கு போயிடுவாரு, நகோமி புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுவாங்க. ஆகாமும் அவருடைய வேலைக்காரன் பாத்தீங்கன்னு சொன்னா புல்லு தேடி குதிரை தேடி ஊர் ஊரா போவாங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பஞ்சத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சம் ஏன் வந்துச்சு அப்படின்னு போய் கேட்பாரு. கேட்ட உடனே கர்த்தர் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. சவுல் காலத்துல ஒரு தப்பு பண்ணப்பட்டது, ஒரு கூட்டத்தாருக்கு துரோகம் பண்ணப்பட்டது, அல்லது ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்த பழி இருக்கு, அது போச்சுன்னா அது சரியாயிடும் பாரு. யோசிச்சு பாருங்க, சவுல் பண்ணது என்னவோ அதுக்கான காரியம் என்னவோ, அதுக்கு தாவீது நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். தாவீது என்ன பண்றாரு? நல்ல தேவனுக்கு உகந்த ஆட்சி பண்றாரு. இவர் காலத்துல அந்த பஞ்சம் வருது, அந்த பஞ்சத்துக்கான காரணம் சவுல்து. இவர் போய் அதை கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, இவர் அதை நிவர்த்தி பண்றாரு, பஞ்சம் நிவர்த்தி அடைகிறது. தாவீது சொல்றாரு, தேவனுடைய இஸ்ரவேலை ஆசீர்வதிங்கள், தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கும் போது அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படிங்கறத உலகம் தேடுற மாதிரி தேடக்கூடாது, ஸ்பிரிச்சுவலா தேடணும். இப்ப இதுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு, 3.5 வருஷம் நடந்துச்சு, ஒருவரை ஒருவர் கொலை செய்ய காரியம், அத்தனையும் பைபிள்ல இருக்கு. அப்ப நாம இந்த பைபிள் படி ஸ்பிரிச்சுவலா பார்த்தா தானே இதுல இருந்து நாம தப்பிக்க முடியும். நாம இந்த பைபிள் படியே பார்க்க மாட்டோமே, எந்த ஒரு விஷயத்தையுமே பைபிள் படி பார்க்க மாட்டேங்கிறோம். சுனாமி வந்தாலும் அது ஒரு சம்பவம், பூமி அதிர்ச்சி வந்தா அது ஒரு சம்பவம், கொள்ளை நோய் வந்தா அது ஒரு சம்பவம். ஆனா அப்புறம் ஏன் இயேசு அடையாளத்தை சொல்றாரு? உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னா கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள் ஏன் சொல்றாரு? அப்புறம் அதை சொல்லாமே விட்டுலாமே. அந்த சம்பவம் நடக்கும் போது ஏன் நீங்க பார்க்கணும்? வானத்துல நட்சத்திரம் வந்தா அதுக்கு பின்னாடி இயேசு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்றது நமக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். காரணம், அவர் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்த வேதம் கையில இருக்குது, ஆனா நாம அதை படிக்கிறது இல்ல, அதை தியானிக்கிறது இல்ல, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அதோட விளைவு என்ன? நமக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு, நாம இத மாட்டிட்டு முடிச்சோம் உலகத்தார் மாதிரி. இன்னொன்னு சொல்றேன், இதை எழுதி கொடுத்ததை மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கும். நீங்களும் எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க, எழுப்புதல் எழுப்புதல்னு ஜெபம் பண்றோம் இல்லையா? விரும்புறோம், கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு விரும்புறோம். ஆனால் எழுப்புதலுக்கான நல்ல நேரம் இந்த கொரோனா நேரம் தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேதுருவின் மாமி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறார், இயேசு அங்க போறார், போய் அவங்களை சுகமாக்குறார். சுகமாக்கணும்னு பாருங்க, அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுக்கு எல்லா கூட்டமும் வந்துருச்சு. அந்த வீட்டுக்கு மறுநாள் காலையில பாருங்க, அதிகாலையிலே ஜனங்க வந்துட்டாங்க, ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த ஒரு அற்புதம் நடந்தாங்க, என்ன வரும்? ஒரு பெரிய மாற்றம் அந்த ஊருக்கு வரும். ஒரே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை விடுதலை ஆக்கினார், சங்கிலியில கட்டப்பட்டவன. அந்த கிராமமே என்னவாயிடுச்சு? ரட்சிக்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ சுகமாக்கப்பட்டாங்க, அதாவது அறிகிற அறிவுக்குள்ள வந்தாங்க, அந்த கிராமமே வந்துடுச்சு. அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? இப்ப இந்த கொள்ளை நோய் வந்துச்சு இல்ல, இந்த கொள்ளை நோயில உங்களால ஏன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல, நம்மளால ஏன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னா, நாம யாருமே இந்த கொள்ளை நோயை ஸ்பிரிச்சுவலா ஃபேஸ் பண்ணல.
நாம எல்லாருமே உலகத்தார் ஃபேஸ் பண்ண மாதிரியே ஃபேஸ் பண்ணோம். அவன் என்ன பயந்தானோ அதே பயம் தான் நமக்கு இருந்துச்சு. அவன் எப்படி ஓடி ஒளிஞ்சானோ அதே மாதிரி தான் நம்மளும் ஓடி ஒளிஞ்சோம். அவன் எப்படி வீட்டை விட்டு வெளியே வரலையோ அதே மாதிரி தான் நம்மளும் வீட்டை விட்டு வெளியே வரல. நம்ம என்ன செஞ்சோம்? கொரோனா. இன்னும் சொல்ல போனா உலகத்தாருக்கு இருந்த தைரியம் கூட நமக்கு இல்ல. ஸ்விக்கிக்காரன் கூட வெளியே வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா? வீட்டுக்கு சாப்பாடு வச்சா இல்லையா? நீங்க யாரும் வெளியே வரலையே, நீங்க ஒருத்தர் கூட வெளியே வரலையே. வெளியே போனா வீட்டுக்குள்ள வர சேர்க்க மாட்டேன்ட்டீங்களே. கணவரா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள போனா வரவேணான்ட்டீங்க. அந்த அளவுக்கு பயம். அப்போ இந்த உலகத்தாருக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்ப நீங்க கேட்கலாம், அது கொரோனா இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது, அப்புறம் பயம் வராதா? வரக்கூடாது. எப்ப வரக்கூடாது தெரியுமா? இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வேதத்திலிருந்து முன்பதாகவே படித்திருந்தால் வராது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ பார்வோனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், இஸ்ரவேலுக்கு வராது என்பது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க இருக்கிற அந்த தேசத்துல, எகிப்து தேசத்துல அவங்க அவ்வளவு பெரிய வாதை வந்த போது கூட இஸ்ரவேலுக்கு என்னமே வரல, பயம் வரல. அவங்க இருந்த கோசே நாட்டில் மட்டும் என்ன வரல? வாதை வரவில்லைன்னு வசனம் சொல்லுது. அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வாதை. ரத்தம் தண்ணியா மாற, தண்ணி ரத்தமா மாற ஆரம்பிச்சதுல இருந்து தலப்புள்ள சாகர வரைக்கும் வாதை. அத்தனை வாதையிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே ஆகல பாருங்க. அது காரணம் என்ன? முன்னாடியே மோசேவும் ஆரோனும் வந்து சொன்னதவங்க என்ன பண்ணிட்டாங்க? கேட்டு விசுவாசிட்டாங்க. அப்ப ஏற்கனவே எழுதி கொடுத்தது நீங்க விசுவாசிச்சிருந்தீங்கன்னா கொரோனா வரும்போது என்ன ஆயிருக்கும்? நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க தான் பைபிளை வாசிக்கலையே. நீங்க வாசிச்ச பகுதி எல்லாமே ஆசீர்வாத பகுதி தானே. வாக்குத்தத்த பகுதி, ஆசீர்வாத பகுதி, சங்கீதம், ஞானப்பாட்டு, இதுலயே தானே இருந்தீங்க. எப்ப நீங்க வந்து இது உள்ள விஷயத்தை கவனிச்சீங்க? உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு காரியமோ அதை நெகட்டிவ் ஆக்கிட்டீங்க. ஆக்சுவலா இப்ப நினிவே ஜனங்கிட்ட போய் அவங்களுடைய பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அழியாம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதே அவங்க பாசிட்டிவா மாத்திட்டாங்க. ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை இன்னும் நெகட்டிவா மாத்திடுவீங்க இல்லையா? இன்னும் நெகட்டிவா மாத்திடுவீங்க. இப்ப கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பைபிள் மட்டும் சொல்லல, உலக பிரகாரமாயும் சொன்னாங்க. உலக பிரகாரமாயும் சொன்னாங்க. நம்ம ஆண்டவருடைய சுபாவம் அது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாரு எல்லாத்தையும். இது நடக்கும் போது என்ன பண்றாரு? இப்படி நடக்க போதுங்கிறதையும் சொல்றாரு. கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது ஏசாயாவுக்கே சொல்லிட்டாங்க. ஆனா பிறக்கும் போது ஒரு தேவ தூதரை வச்சு சொல்றாங்க, தாவீதின் ஊர்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, நிறைவேறும் போது அது என்ன செய்யப்படுகிறது? தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் இப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 2500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இருக்கு. இதே காரியம் இப்ப நடந்துச்சு. கொரோனா வந்துச்சு. வரதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தெரியப்படுத்தினார். எப்படி தெரியப்படுத்தினார் பாருங்க. இது உலக சுகாதார மையம் 2018 வெளியிட்ட வீடியோ. கவனிங்க. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 கொரோனா வரதுக்கு முன்னாடி கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணது. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து எச்சரிக்கை அடைஞ்சிருப்பீங்க? எத்தனை பேர் முதல்ல பார்த்தீங்க? அதையுமே பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்க போறோம்? நம்ம பார்க்கறதுக்கு தான் வேற விஷயம்லாம் இருக்குது. சீரியல் இருக்குது, நிறைய இருக்குது, நம்ம அதை பார்த்திருப்போம். இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். அப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறாங்க? உலக சுகாதார மையம் இப்படி ஒரு அறிக்கையை உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அனுப்பி, அந்தந்த நாட்டோடையதான ஒன்றிய அரசு தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு அனுப்பி, மாநில அரசு அங்க இருக்கக்கூடியதான மீடியாக்களுக்கு கொடுத்து அந்தந்த லாங்குவேஜ்ல எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும்னு அவங்க விரும்புறாங்க. இது அவங்க செய்யறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யறாரு? நிறைவேறுதுங்கிறத தெரியப்படுத்துறாரு. எப்படி வான சாஸ்திரிகள் கிழக்கு வந்து வந்தான், அவன் வசனத்தை தியானிச்சுல வரல, நட்சத்திரத்தை பார்த்து வந்தான். அவன் வந்து ஒரு நியூஸ் சொல்றான், எருசலேம்ல பெத்லகேம்ல யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரு. அதே மாதிரி உலகத்தா வந்து சொல்றான் சர்ச்சுக்கு, என்ன சொல்றாங்க? இயேசு சொன்ன சகரியாவில் சொல்லப்பட்ட கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு. அப்போ அந்த வானசாஸ்திரி சொன்ன உடனே யார் ஆராய்ந்து பார்த்தது?
ஏரோதும் எருசலேம் நகரத்தார் என்ன பண்ணாங்க? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இத சொன்ன உடனே யாராவது ஆராய்ஞ்சீங்களா? இவங்க சொல்றாங்க இயேசு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஆராய்ந்தோமா? நம்ம ஆராயல, நம்ம இந்த நியூஸா விட்டுட்டோம். சரி, இன்னொரு பக்கம் இந்த தீர்க்க தரிசனம் இதான் எங்களுக்கு யாராவது சொல்லணும்ல அப்படின்னு கேட்போம். தீர்க்க தரிசனம் யாராவது வந்து சொல்லணும்ல. இப்ப இது வந்த உடனே இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஒரு கொள்ளை நோய் வரப்போது வேதத்துல சொல்லி இருக்கிறாங்க, பைபிள் ஆண்டவர் கொள்ளை நோய்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி இதே காரியத்தை அந்த 2020 மார்ச் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் எல்லா பகுதிக்கும் நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க எங்கெங்கெல்லாம் போனோமோ எல்லா பகுதிக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனா ஒருத்தர் கூட அதுக்கு ஒருத்தர் சொல்லக்கூடாது, பெரும்பான்மையானவங்க அதுக்கு செவி சாய்க்கல. அப்ப எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் நடக்காதுங்க, சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் கர்த்தருடைய கிருபைக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. இது மனுஷனுடையதான விளைவு. இப்போ ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, அதனால கர்த்தருக்கு இரக்கம் இல்லாதவர்னு அர்த்தமா? என்னங்க ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, வாய்க்குள்ள கையை விட்டு ஆண்டவர் பழத்தை எடுத்திருக்கணுமா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படிதான் நீங்க சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. ஆண்டவர் எப்பவுமே சுயாதீனத்துல தலையிடுறது இல்ல, அவங்களுடைய சுய அதிகாரத்தை என்னத்துல தலையிடுறது இல்ல. சொல்லுவாரு செய்யாதன்னு, செய்யும் போது தடுக்க மாட்டாரு. ஏன்னா அது அப்புறம் அவர் கொடுத்த அதிகாரத்தை அவரே தடுக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படி ஒண்ணு வரும்னு சொல்றாரு, மனுஷ விளைவுகளை ஏற்படுத்திட்டான், இவன் இப்படி ஏற்படுத்துவான்னு அவருக்கு தெரியும், முன்பதாகவே சொல்றாரு நீங்க அப்படி செய்யாத, இப்படி ஒண்ணு வரப்போது ஆயத்தமா இருங்கன்னு. எந்த அளவுக்கு ஆயத்தமா இருந்தோம், எந்த அளவுக்கு நாம இது ஆயத்தமா இருந்தோம்? ஒருவேளை நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி தெரியுமா? ஆயத்தமா இருந்தா என்ன? கொரோனாவுக்கு மருந்து இல்ல, இதுல ஆயத்தப்படுறதுக்கு என்ன ஆயத்தம்னா? ஒருவேளை மருந்து இருந்தா கூட நம்ம மருந்தை வாங்கி வச்சு ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஊழியம் பண்ணிருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஊழியம் அதுதானே இல்லையா? நம்மளுடைய விசுவாச அளவு அது. ஆனா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கொரோனாவுக்கு நீங்க சொன்ன மாதிரி நினைக்கிற மாதிரி இன்னைய வரைக்கும் மருந்து கிடையாது. இன்ன வரைக்கும் என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. தடுப்பூசி தான் இருக்குது, மருந்து கிடையாது. தடுப்பூசிங்கிறது வராமல் தடுப்பது, மருந்து என்பது வந்த பிறகு சுகமாக்குவது. சோ வந்த பிறகு சுகமாக்குறதுக்கு கொரோனாக்கு இன்னும் அவங்க மெடிசன் கொடுக்கல, இல்லைங்கிறாங்க, இல்லனே இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கொரோனாவுக்கான மெடிசன் திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு, கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மருந்துக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் அப்படிங்கிறது தான் அதுல இருந்த மருந்து. எப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இல்ல? இதுதான் உங்க விசுவாசத்தின் அளவு. இப்ப நீங்க எல்லாம் நம்மளாம் எப்படிப்பட்ட ஆள்னா, ஆண்டவரே அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு நல்ல ஞானத்தை கொடு. நம்ம எல்லாரும் விசுவாச அளவு தானே. நம்ம ஜோம் பண்ண மாதிரி எப்படி ஜோம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அந்த டாக்டருக்கு நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ஆபரேஷன் இல்லாமல் சுகமாக்குங்கிற தெய்வீக சுகத்துல இருந்து இடத்துக்கு நம்ம போயிட்டோம். நம்ம யாருமே அங்க இல்ல, நம்ம விசுவாசத்தின் அளவு அந்த இடத்துல இல்ல. இல்ல ஆண்டவரே சுகம் கொடுப்பாரு, அடுத்த வார்த்தை ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, நம்மளும் ஞானமா இருக்கணும்ல, இல்லையா? நம்மளும் எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும்ல. அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் பர்திமை வந்தார்ல, அவருக்கு ஞானம் இல்ல, சரியா? மரித்தோர ஒருத்தரை கூட்டு வந்தாங்க லாசரு, அவருக்கு ஞானம் இல்ல. இவங்க எல்லாம் ஞானம் இல்லாம தான் இயேசு கிட்ட வந்தாங்க. நமக்கு தான் ஞானம் பொத்துக்கிட்டு கொட்டுது. அதுவும் இந்த தலைமுறையில கடைசி ஜெனரேஷன்ல நமக்கு 40 வருஷமா ஞானம் எப்படி இருக்குது? அனாதி ஞானம். பவுலுக்கு பேதுருக்கு யோவானுக்கு இல்லாத ஞானம்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? இப்பவே பவுல் பேதுருலாம் வந்தா நம்மகிட்ட ஊழியம் பண்ண முடியாது. அவங்களே நீங்க சேர்க்க மாட்டீங்க மீட்டிங்ல. ஏதோ கர்த்தருடைய கிருபை என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னும் எத்தனை வருஷம் ஓடும் தெரியாது. அவர் போறதுக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம தெய்வீக சுகம்ங்கிறதான அந்த இடத்த விட்டே போயிட்டோம், விசுவாசமே கிடையாது. அப்புறம் எப்படி? இப்ப பாருங்க, இதுக்கு மருந்து இல்ல, மருந்து நம்ம கிட்ட இருக்கு. அந்த மருந்துக்கான பவர் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு, அது எக்ஸ்பைரியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளுக்கும் நாமத்துக்கும் என்ன கிடையாது? எக்ஸ்பைரியே கிடையாது. 2000 வருஷம். இப்போ சொல்றேன், நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வரைக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. இதே தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடந்திருக்கு, இப்பவும் நடக்குது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குது. இப்போ சில இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா, நார்த் இந்தியாக்கெல்லாம் போனீங்கன்னா அற்புதம் நல்லா நடக்குது. இங்கதான்
நான் பார்த்த வரைக்கும் நாங்க ஆண்டவருக்குள்ள வந்தபோது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் டிஃபரெண்ட். அன்னைக்கு அப்படி இருந்தவர்களே நீ வேற மாதிரி ஆயிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா வந்துச்சு. வந்தபோது சபை மட்டும் ஒருவேளை விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த அற்புத அடையாளம் யாரால நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன அப்படின்னு. அப்போ நாம மட்டும் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருந்தோம்னா இந்த கொரோனாவை ஜெயிச்சிருக்கலாம். எப்படி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஆத்மா சர்ச்சில் சுகமா இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுக்கிட்ட சுகமா இருந்தா அத்தனை பேரும் உங்க வீட்டை தேடி ஓடி வந்திருப்பான். அத்தனை பேர் கேட்பான், இயேசு சுகம் கொடுக்கிறாராமே, எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்களேன். இன்னைக்கும் பாருங்க, நிறைய ஆபீஸ், பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அந்த கிறிஸ்தவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்சம் பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணா நடக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு தான் கிடையாது. அந்த நம்பிக்கை யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. நம்ம வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பதிலும் காணோம். போகும்போதே விசுவாச சோதனைக்குலாம் இப்ப நமக்கு நம்மளெல்லாம் சோதிக்கலாம் வேண்டாம். ஆபிரகாம் மாறலாம். பிசாசுக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவர் உங்களை எண்ணி பார்த்தாலும் கேட்க மாட்டார். பிசாசு கிட்ட அவன் மேல் கண் வைத்தாயோ அப்படிலாம் கேட்க மாட்டாரு. கேட்டோம்னா பிசாசு பிடிச்சிடும் அவருக்கு தெரியும். எதுக்கு இவனை மாட்டி விடுவானே, இந்த பையன் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கா, ஓடி முடிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார். எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு சபை விசுவாசத்தில் இல்லை. கடந்த 20-30 வருஷமாக நாங்கள் பார்த்த வரைக்கும் சபை விசுவாசத்தில் வளரல, சபை ஆசீர்வாதத்தில் வளர்ந்துருக்குது. உங்களுக்கு விசுவாசம் ஆசீர்வாதத்தில் மேலதான் இருந்துச்சு. அதனால நீங்க எதை விசுவாசிச்சீங்க? கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் வந்து நல்ல வாழ்க்கை கொடுப்பார், எதிர்காலம் கொடுப்பார், பையனுக்கு வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு கல்யாணம் கொடுப்பார், கல்யாணம் கொடுத்த பிறகு குழந்தை கொடுப்பார், குழந்தை கொடுத்த பிறகு பேரப்பிள்ளை கொடுப்பார், பேரப்பிள்ளை கொடுத்த பிறகு திருப்பி கல்யாணம் கொடுப்பார். இப்படியே தான் 2 தலைமுறையை ஓட்டிட்டீங்க. சரியா? அது உங்களுக்கு நடந்துருச்சு இல்லையா? உங்க சாட்சி கூப்பிட்டு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சாட்சி சொல்ல போறீங்க? 100க்கு 95 பேர் என்ன சாட்சி சொல்லுவீங்க? ஒண்ணும் இல்லாம வந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாரு, கடையை கொடுத்தாரு, ஒரு கடை 2 கடையாச்சு, 2 கடை 3 கடையாச்சு, அப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல மருமக கொடுத்தாரு. அது சொல்ல மாட்டீங்க, சான்ஸ் இல்ல. நல்ல மருமகன் கொடுத்தாரு, அதை வேணாலும் சொல்லுவீங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல மருமகன் கொடுத்தாரு, அப்படியே எங்களுக்கு 2 வீடு கொடுத்தாரு, நல்ல அழகான பேரப்பிள்ளைகளை கொடுத்தாரு, இப்படித்தான் சொல்லுவீங்க. எங்க சாட்சி சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு 4 பேரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சித்தாரு, எங்க வீட்டை ஜெப வீட்டுல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க, சொல்லுங்க. சொல்லவே முடியாது. ஏன்னா உங்க விசுவாசமே உலக ஆசீர்வாதத்துல மட்டும்தான் இருக்கு. உங்க விசுவாசம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் இல்லை. வேதம் சொல்லுது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். கொரோனா வந்துச்சு, இப்ப உங்ககிட்ட எல்லா ஆசீர்வாதமும் 30 வருஷமா தேடி வச்சிட்டீங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஏன்னா என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னாரு. அதனால நீங்க கேட்டோன்னா அதிகம் கொடுத்துட்டாரு. என்ன நம்ம கிட்ட எல்லாம் பிரச்சனை தெரியுமா? இளையகுமாரன் மாதிரி நம்ம எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்கும் போது, தகப்பனே, அவன் எப்படி கேட்டான்? தகப்பனே சொத்தை பிரிச்சு கொடு. இப்ப இருக்க பையன் தான் அப்பா அந்த மாதிரி மரியாதை எல்லாம் கூப்பிடுறது இல்ல. அவன் பாருங்க, சொத்து பிரிச்சு கேட்கிற பையன் எவ்வளவு அழகா கேட்டிருக்கான் பாருங்க. தகப்பனே சொத்து பிரிச்சு கொடு. அந்த தகப்பனேங்கிற வேர்ட்ல கேட்டா கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி நாம இயேசுவின் நாமத்துல கார் கொடுங்க ஆண்டவரே, எங்க அக்காலாம் கார் வாங்கிட்டான், இன்னும் எங்களுக்கு ஒரு கார் இல்லை, என் பிள்ளைகள் 2 வீலர்ல வெயில்ல போகுதுப்பா. ஆண்டவரடி பார்த்துட்டே இருப்பாரு, ஐயோ இதை ரட்சித்ததே தப்பா போச்சே. இப்படி ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஆண்டவர் நேத்து எனக்கு சொப்பனத்துல ஒரு கார் காட்டினாரு, அந்த கார் எங்க வீட்டு வாசல நிக்குது, ஒரு தூதன் இறங்கி திறந்து உள்ளே போன்னு சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்? உனக்கு கார் வேணும்னு நீ ஆசைப்படுறேன்னு அர்த்தம். பரலோகத்துல இருக்கிற தூதனுக்கு கார் திறந்து விடுறதுதான் வேலையா? அவனை உங்க தூதன் உங்க பக்கத்துல இருக்கிறவன் எவ்வளவு டென்ஷனா தெரியுமா? ஒருவன் 1000 2 பேர் எப்படியா 10000 பேரை வெட்டுறவங்க, 1,80,000 பேர்லாம் அடிச்சு தவிட்டுறவங்க, அவனை கார் திறக்க விட்டீங்க பாருங்க. இல்ல, ஒரு தூதன் இறங்கி எகிப்து சாம்ராஜ்யத்தை சங்காரம் பண்றான். அந்த எகிப்தின் ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் கழட்டிட்டான் இருக்கு. அவனை கூப்பிட்டு நீங்க என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்படி கேட்க 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 ஆண்டவர் ஒரு நாள் பாக்குறாரு, என்னடா இது வரும்போதெல்லாம் கேக்குதே அப்படின்னு. நீங்க அப்புறம் ஒவ்வொரு ஜப குறிப்பிலையும் எழுதுவியா, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஜபத்துல எழுதுவியா, வியாழக்கிழமை விசேஷ ஜபத்துல எழுதுவியா,
அப்புறம் முழு இரவு ஜெபத்துல எழுதுவியா? ஆண்டவர் சொன்னார் கொடுத்து தொலை அதுக்கு அப்படிம்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்டி முன்பணம் கட்டி ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு கார் வரும். அதையும் கொண்டு வந்து ஐயர்கிட்ட நிறுத்தி எனக்காக சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல கார் கொடுத்தாரு, சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு. அந்த ஆள் பாவம் உங்க வீட்டுக்காரு, அவன் நிம்மதியா போயிட்டு இருந்தா. இப்ப மாசம் 10,000 12,000 கட்டணும் பாவம். இதுக்கு வேற பெட்ரோல் வேற போடணும். அது வேற நீங்க சும்மா வேற இருக்க மாட்டீங்க. காரை வாங்கினோடனே வண்டி எடுத்துட்டு ஊர்ல இருக்கவங்க அக்கா கிட்ட காட்ட போவீங்க இல்லையா? அதுக்கு போற டோல் காசு எல்லாத்தையும் போட்டு போதோன்னு அந்த ஆள் பாவம் நல்லா இருந்தவன் அதுக்கப்புறம் 3 மாசத்துல கடங்காரனாகி தாடி வளர்த்து கடையை 2 hour எக்ஸ்ட்ரா திறக்கிறாப்ல, 6 மணிக்கே போயிடுறாப்ல கடைக்கு. அப்புறம் நீங்க அந்த ஆளை திட்டுறிய, வீட்டுக்கே வரமாட்டீங்க. கார் வாங்கினா அந்த ஆள் வீட்டுக்கு வரமாட்டேன். எப்படி அந்த ஆளு பாவமா இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்தா எல்லாமே இஎம்ஐல இருக்கு. அதனால என்ன நினைக்கிறான்னா மனைவியும் இஎம்ஐல வந்திருக்கலாம், இஎம்ஐ கட்டாடி தூக்கிட்டு போயிருவாங்கல்ல. இதான் நடக்குது இன்னைக்கு நிறைய இடத்துல. கார் வேணும், வீடு வேணும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. உங்க ரேஞ்சுக்கு நீங்க அவங்க ரேஞ்சுக்கு, அவங்க ரேஞ்சுக்கு அவங்க ரேஞ்ச் இருக்காங்க. அவனுக்கு எந்த காலி கிரவுண்ட பார்த்தாலும் இது என்ன போகும், எதை பார்த்தாலும் என்ன இருந்தாலும் 6க்கு 3 தானே, அவ்வளவுதானே. இப்ப கொரோனா வந்துச்சு, நீங்க கொரோனால ஐசியூல சொல்றதானே. நான் யார் தெரியுமா, 150 சவரன் பீரோல இருக்கு. கொரோனா என்ன சொல்லியிருக்கோம், லூசு பையில ஒரு சிலிண்டர் இல்லாம படுத்திருக்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, மூச்சு இழுக்குது, இன்னைக்கும் நாளைக்கும் இருக்க. என்னாச்சு, இன்னைக்கே போதா? கவனிங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருந்தாலும் ஜீவன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொரோனா அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு. கொரோனா சொல்லி கொடுத்தது என்ன, உங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு. நான் பேப்பர்ல படிச்சேன் கொரோனா நேரத்துல, ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவர் பேரை போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட அவருக்கு இடம் கிடைக்கல. கடைசியில் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல்ல காரை திறந்து போட்டு சீட்ல படுத்திருந்தார். சிலிண்டரை கொண்டு அவர் கார் பக்கத்துல வச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கொரோனா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. இப்ப எதுக்கு நான் இவ்வளவு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இது எதுவும் இவ்வளவுக்கு சொல்ற காரணம் என்னன்னா, இதை விட மோசமானது ஒன்று வருகிறது. நான் சொல்லல, WHO சொல்லுது. நான் அதை பத்தி கத்திர சித்தமான நாளைக்கு பார்ப்போம். அந்த நேரத்துல இப்ப இருக்கிற எதுவும் உங்களை காப்பாத்தாது, எதுவுமே உங்களை காப்பாத்தாது. இப்ப நீங்க வளர்ற வசனமும் கர்த்தரும் கிருபையும் விசுவாசம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும்.